பாக்கியலட்சுமி தொடரில் பாக்கியாவோட எதிர்ப்பையை மீறி ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும் உள்ள வாக்குவாதத்தில் கோபி யார் கூட வரானோ அவங்களே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் முதல்ல பேசிட்டு வரேன் ராதிகா போகிறாங்க. ராதிகாவும் கோபியும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வர்ற ஈஸ்வரி சென்டிமெண்ட்டாக கோபிக்கிட்ட பேசுகிறாங்க. பேசி முடித்ததும் கோபி சொல்கிறாரு, நான் அம்மா கூட தான் போகிறேன் அப்படின்னு. அதிர்ச்சியாகிற ராதிகா பிறகு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நிற்கிற பாக்யாவை எழிலும் அவங்க முடிவை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பின்னாலேயே போகிறாங்க. போனோடனே ராதிகா கேட்குறாங்க, கோபி கண்டிப்பாக என் கூட தான் வருவார்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு? இங்கே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு பாக்யாவை சந்தேகப்படுறாங்க. நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்யா சொல்கிறாங்க. கோபியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வர்ற பாக்யா ஜெனிக்கிட்ட ஆரத்தி அடக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி உள்ளே போயிடுறாங்க. பிறகு அங்கே இருக்கிற செல்விக்கிட்ட சொல்லும்போது அதுக்காக வெத்தலை பாக்கு எல்லாமே இங்கே இல்லை, சுண்ணாம்புலாம் கிடையாது அப்படின்றாங்க. எல்லாம் வாங்கி தான் வச்சுருக்கிறோம், போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. பிறகு ஆரத்தி எடுத்து கரைச்சி செல்விகிட்ட கொடுத்து வெளியே போட சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரும் பாக்யா கிட்ட கோபிக்கு தனியாக சமைக்கணும், ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறான்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொல்கிறேன், அவருக்கு நான் சமையல் வேறு செஞ்சு தரணுமா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க பாக்யா. நானே சமைச்சிக்கிறேன்